குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். குட் மார்னிங் மிஸ்டர் ஜம்பு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன விஷயம்? தேசபக்தி என்ற பத்திரிகையில் கவிதை எழுதுறானே மணியரசன், அவன் வேற யாரும் இல்ல, எங்க பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். ஓஹோ, ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் தான் கவி மணியரசா? அவர் நல்ல தேசபக்தர். ஐயா, அங்கதான் சார் இருக்கிற விஷயம். ரேடியோவில் தொடர்பு வச்சுக்கிட்டு கள்ளக்கடத்தல் செய்யறதாக சொன்னீங்களே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல சம்பந்தப்பட்டவன் தான் அந்த ஆனந்த். பவானி லாட்ஜ சோதனை போட்டா எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடும். தேவையே இல்லை, அங்கதான் டிடெக்டிவ் சுந்தரும் தங்கியிருக்காரு. டிடெக்டிவ் சுந்தர் சார்? அப்படியானா அந்த ரேடியோவில் பேசுறது யாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ? இன்னைக்கு ராத்திரியே கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஐ சீ. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ஸ்பீக்கிங். ஐஜிஎஸ் ஆபீசர்? எஸ் சார். ஒவ்வொரு வீக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சு தானே இருக்கிறேன். டிடெக்டிவ் சுந்தரை கன்சல்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். சார் பாத்ரூம் இங்கே பாத்ரூம். ஓகே தென், ஓகே தென். That's all right. I will meet you later. ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம். நான் தான் ஜம்பு பேசுறேன். இரவு 2 மணிக்கு குரல் பலவர்களே ஒரு படகு வரும். அதில் நமக்கு சரக்குகள் வரும். சொந்தம் கொடுத்த சரக்குகளை பெற்றுக் கொள்வோம். அப்போஸ்தலரின் ஆர்டர் இதுதான். அப்போ சொல்லி நான் பார்த்தது இல்லையே, எனக்கு தெரியாது. எப்ப வராது? அவர் வரப்ப நான் தகவல் கொடுக்குறோம். சரி, அப்படி செய்யறேன். ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம். ஜம்பு, என்ன ஜம்பு, நீ ஆங்காங்க பிசினஸ் பண்ண லட்சணமா இது? உடம்பு கொஞ்சம் கூட கவனிச்சுக்காம அடிக்கடி வயிற்று வலி வயிற்று வலின்னு சொல்லி ரொம்ப வீக்கா போயிடுறேன். ஒண்ணு இல்ல, அப்படியே வயிற்ற பரட்டுச்சு. இப்ப சரியா போச்சு. வெரி குட், வெரி குட். என்ன வாட்ச் புது மாதிரியா இருக்குது? அது ஒரு ஃப்ரெண்டு அன்பளிப்பா கொடுத்தாரு. உங்களுக்கு வேற ஒண்ணு வாங்கி தரேன். நான் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டேன், பார்த்துட்டு திருப்பி கொடுத்துறேன். என்ன வாட்சி? எத்தனை ஜுவல்ஸ்? ஒண்ணுமே போடுதியே. வண்டர்ஃபுல் டிசைன், எல்லாமே புது மாதிரியா இருக்குது. இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், how do you do? Hello Mr. Sundar. இவர் மிஸ்டர் ஜம்பு, முத்தியா பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியது. Oh, I see. Very happy to meet you. Glad to meet you. உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். Okay. I have made all possible arrangements and investigations. I think I will be able to tell you this night. Detective Sundar. Come in. ஜெய் சிக்கம். ஜெய் சிக்கம். எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். இன்றிரவு கோவலம் கடற்கரையில் ஒரு கப்பல் வரும். அந்த கப்பலிலே இருந்து ஒரு படகு வரும். அந்த படகிலே நமக்கு வேண்டிய சரக்குகள் எல்லாம் வந்திருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சரக்குகளையும் எடுத்துக்கிட்டு கோவலம் கடற்கரைக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்து சேரணும். நான் அங்க வந்து சேருவேன். சரிங்க, அப்படியே செய்யறோம். யார்? டிடெக்டிவ் சுந்தர் உயிருக்கு பயந்து ஓடி வந்து கொஞ்ச நேரம் இங்க தங்க அனுமதி தாங்க. தாராளமா தங்குங்க. ஆமா, ஏன் பதட்டத்தோட பேசுறீங்க? என்ன நடந்தது? கள்ளக்கடத்தல் செய்யற ஒரு கூட்டம் ஒண்ணு என்ன துரத்திட்டு வந்தது. எறும் கூட இதே லாட்ஜில் தான் இருக்கு. ஆனா பாதுகாப்பு இல்லாம இங்க தனிமையில தங்குறது சரியில்லை என்று தான் இங்க வந்தேன். ஒரே தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி காஃபி ஏதாவது கொடுக்குறீங்க?
நான் காஃபி போட்டு கொண்டாடுறேன். ஹலோ ஹலோ சுந்தர் ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் பாஸ்கரா? ஹலோ சார், நான் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன். அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் அவர் ரூம்ல என்ன ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் சார். சண்டாள். ஐயோ உயிர் போயிட்டே இருக்கு. ஐயோ ஜல்லியா வாங்க சார். கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள், உறவை பள்ளத்துக்கு பக்கத்துல கடல்ல இருந்து ஒரு படகு வரும். படகு ராத்திரி 2 மணிக்கு வரும். 2 மணிக்கு படகு வரும். அதுல துரோகிகள் இருப்பாங்க. ரோஹிகளா? யார் அவங்க? எங்க இருக்கிறவங்க? அவங்க வீட்டு வாசல் நிலையில மைக் இருக்கும். நிலக்கதவுல மைக் இருக்கும். துரோகிகளை தடுத்து நிறுத்துங்க ஆனந்த், தடுத்து நிறுத்துங்க. இருங்க, நான் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறேன். சிஐடி சுந்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொண்டது உங்க ராஜிலே தங்கி இருக்கும் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். ஐயோ, எங்க ராஜில கொலையா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. சாகர் சுந்தர் அவரே எனக்கு போன் பண்ணியிருக்காரு. நான் கொலை செய்ய போலீசாருக்கு யார் போன் செய்திருப்பாங்க? குற்றவாளி அனுப்பும் என் பேச்சு யார் நம்புவாங்க? மணி 2 அடிக்க போகுது. ஆமா, நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய என் கடமை செய்தே தீரணும். இப்ப நான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த கைது செய்யணும். எங்க அவர் ரூம்? அவர் மேல தங்கியிருக்கார், வாங்க காட்டுறேன்.
போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்களே. இப்ப பார்த்தா ரொம்ப ஆபத்து. இப்ப என்ன செய்யறது? போலீஸ்காரங்க என்ன பிடிச்சு தூக்கு மேடைக்கு வேணும்னாலும் அனுப்பட்டும், ஊர் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஜோதி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? என் மேலேயே சந்தேகப்படுறீங்க? கனவுல கூட நான் உங்களை தப்பா நினைச்சதே இல்லை. அது போதும் ஜோதி, எனக்கு அது போதும். ஜோதி, நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய போன போதுதான் அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு உன் முன்னால கொலைகாரனா நிற்கிறேன். ஜோதி, நான் உண்மையிலேயே குற்றமற்றவனாக இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கு. இந்த கொலையை நான் தான் செய்தவன் என் பேரை யார் உபயோகப்படுத்தினாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜோதி. என்னங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, இன்னும் சாப்பிடலையா? பரவாயில்ல ஜோதி. இல்ல இல்ல, கொஞ்சம் இருங்க, இப்பவே சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் ஜோதி. சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஜோதி, பாலு எப்படி இருக்கான்? சௌக்கியமா இருக்கானா? அவ எப்போதும் உங்க நினைவாவே இருக்கா. உங்களை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால பொறுக்கவே முடியல. உண்மைதான் ஜோதி, குழந்தைகள் மனசே அப்படித்தான். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல. அதுலயும் பாலுவுக்கு என் மேல உயிர். அவனால எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? சாப்பிடுங்க. ஜோதி, இருட்டு வேலையில இங்க எதுக்கு வந்த? நான் வந்து சொல்லு. ராபிச்சு போட வந்தேன். சரி போ. பகல் எந்த வேலையில இல்ல, பிச்சைக்காரதுல பொறுக்க முடியலையாப்பா. சரி சரி, ஜல்லியா போட்டு போய் படுத்துவங்க. மகராஜா இருக்கணும். இனிமே நான் இருக்கக்கூடாது. பாலு ஜாக்கிரதை பார்த்து. நான் வரேன். அப்பா, ஆனந்த் நிரப்பராதிப்பா. அவர் இந்த கொலை செய்திருக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. அவரை காப்பாத்துங்கப்பா. ஜோதி, நீ மாடிக்கு போங்க. அப்பா, அவர் இந்த குற்றத்தை செய்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்பா? ஆனந்த் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா யாரோ இந்த குற்றத்தை அவன் மேல சுமத்திருக்காங்க. பின்ன ஏன்பா தயங்குறீங்க? உங்களுக்கு செல்வாக்கு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? ஏன்பா இப்படி பயப்படுறீங்க? ஜோதி, எனக்கு செல்வாக்கு இருக்குமா? இந்த நகரத்திலேயே பெரிய மனுஷங்கிற அந்தஸ்து எல்லாம் இருக்கு. அதனாலதான் நான் பயப்படுறேன். என்னையே நான் காப்பாத்திக்க முடியல. ஆனந்த் எப்படிமா நான் காப்பாத்த போறேன்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. வெள்ள உள்ளம் படைச்சு உனக்கு ஒண்ணுமே புரியாதம்மா, புரியாது. ஏழையா இருக்கிற போது குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனுஷன் எதையாவது செய்து பணத்தை சம்பாதிக்கிறான். பணம் வந்ததுக்கு அப்புறம் அன்பு மறையுது, அமைதி குறையுது, அப்புறம் வேதனையும் பயமும் தாமா மிஞ்சுது. அப்பா, நீங்க எப்படி பேசி நான் கேட்டதே இல்லப்பா. ஜம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க. நான் உங்க பெண் இல்லையா? எது இருந்தாலும் மனவிட்டு என்கிட்ட சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. இல்ல ஜோதி, இல்ல. என் மனம் திறக்க முடியாத இறுகி போச்சம்மா. அப்பா, அப்பா. அம்மா ஜோதி, உனக்கு அப்பா வேல உண்மையான அன்பு இருந்தா என்கிட்ட ஒண்ணும் கேட்காதம்மா. நீ இங்க இருந்து போயிடு, போம்மா. நானே போலீஸ்ல போய் உண்மையை சொன்னா யார் எனக்கு சாட்சி? அப்ப நான் கொலையாளி தானா? இதுதானா என் முடிவு?
கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். எனக்கு அல்வா வேணாம், எடுத்துட்டு போ. பானு,
உனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். இப்ப ஏன் வேணாங்கிற? அப்பா எனக்கு இன்னைக்கு அல்வா பிடிக்கல. பிள்ளைவாள், இவனுக்கு அந்த துரோகி ஆனந்த பத்தியே நினைப்பு. பாலு, அந்த துரோகி பத்தி ஏனப்பா வருத்தப்படுற? ஜம்பு மாமா, உங்க மாஸ்டர் துரோகி இல்ல, நீங்க அவரை பத்தி பேச வேணாம். டே பாலு, உங்க மாஸ்டரை சீக்கிரமா கைது செய்திருவாங்க. அப்புறம் உங்க ட்ரில் மாஸ்டர் ஜெயில் மாஸ்டர் ஆயிடுவார். இந்த ட்ரில் மாஸ்டர் பத்தி நீ பேசாதே. நீ பேசாத. பாத்தீங்களா உங்க மக மரியாதையே? டே பாலு, உங்க ட்ரில் மாஸ்டர் ஒரு அயோக்கிய பையன். யாரா அயோக்கியன்? ஏய் பாலு, பாலு நீங்க சும்மா இருங்க. உங்க மாஸ்டர் பத்தி பேசுறேன், மூஞ்சிய சட்டி பண்ணிடுவேன். ஆனந்த் கொலைகாரன், கொலைகாரன். ஜம்பு குழந்தை ஒண்ணு செய்யா. நீ ஒரு மனுஷன் தானா? எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு எங்க குழந்தை அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஜோதி, இது உங்க வீடுதான். ஆனா இனிமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். நான் தான் மாஸ்டர். அப்பா என்னப்பா இது? முத்தையா, சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு யார் மாஸ்டர்ங்கறத சொல்லுங்க. என்ன முழிக்கிறீங்க? நீ பாலு மேல அழைச்சிட்டு போமா. போமா, தயவுசெய்து போமா. நீ அம்மா, அம்மா, இது வரைக்கும் என்னை யாரும் அடிச்சதில்ல. பள்ளிக்கூடத்துல கூட நான் யார்கிட்டயும் அடி வாங்கினது இல்ல. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தன் என்ன அடிச்சுட்டான். அத பாத்துக்கிட்டு அப்பா கூட சும்மா இருந்துட்டாரு. ஏம்மா அப்பா அப்படி ஆயிட்டாரு? பாலு, பாலு, அக்கா உன்னை அடிச்சதில்ல அப்ப நினைச்சே இதையும் மறந்துடுமா. நீ அடிச்சப்ப எனக்கு வலி ஏற்பட்டது இல்ல, அதனால நான் கவலைப்பட்டது கூட இல்ல. ஆனா யாரோ ஒருத்தன் இன்னைக்கு என்ன அடிக்கும் போது அப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாருல, அதை நினைச்சாதாங்க எனக்கு அழுகையா வருது. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா. ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. ஒரு பொழுதில் துன்பம் வரும், மறுபொழுதில் இன்பம் வரும். இருளினிலும் வழி தெரியும், ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா. தம்பி தூக்கம் கொள்ளடா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா.
என்னையா சாமி, உங்க புத்திமதிப்படியே எங்க வீட்டுக்காரர் தினம் 1 மணி நேரம் உண்மையே பேசிட்டு வர்றாருங்க. அதனால இப்ப வீட்டுல 4 காசு நடமாடுது. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. நமசிவாயம் நமசிவாயம். அப்படியா? மெத்த சந்தோஷம். இங்கே உன் கணவன் வெளியில போயிருக்காருங்க. வீட்டுக்குள்ள வாலிபன் சத்தமா வயசானவன் சத்தமானு புரியலையே. ஐயோ வாங்க வாங்க, யார் வந்துக்காங்க பாருங்க. சாமி 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 வாங்க சாமி. எப்ப வந்தீங்க சாமி? பக்தா, உன்னுடைய பக்திக்கு மெச்சம். எனது அசல் பக்தி, கலப்படமில்லாத பக்தி, ஒரிஜினல் பக்தி சாமி. நமசிவாயம் நமசிவாயம். உன்னுடைய சத்திய விரதம் நின்று நிலைத்து ஓங்கட்டும். மேல போட்டுன்றாங்க. பக்தா, நீ ஒரு சத்தியநாராயண கலசம் செய்து அதை உன் சம்சாரம் தாலியில் கட்ட வேண்டும். அப்படியா சாமி? என்னங்க சாமி சொல்லுதுங்க, கட்டிடலாங்க. சும்மா இருந்து சாமி. முதல்ல ஒரு வாட்டி தாலி கட்டி இருக்கேன், இப்போ இன்னொரு வாட்டி கட்டணுமா? நீ லட்சாதிபதியாக வழி எடு 200 ரூபாய். அடி ஆத்தி, லட்சம் ரூபாயா? என்னங்க பணத்தை பெருசா நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. சாமி, ₹1,00,000 200 ரூபாய் வட்டியா? கணக்கு தப்பா இருக்கே சாமி, போடுற கணக்கு. நமசிவாயம். என்ன வாயம், என்ன குதர்க்கம்? குதர்க்கம் என்ன? மணி 12 காலம் ஆயிடுச்சு, விட மாட்டேன். எழுந்துடுறேன். என்ன உளறுகிறாய்? எழுந்துடுறேன். உளறு யாரா உளருது? நீ உண்மையான சாமியார். நமசிவாயம் உண்மையான சாமியார். எங்க நமசிவாயம், எங்க நமசிவாயம்? பேசாத. டேய் டேய், உள்ளத்தை சொல்லு. ஏண்டா டேய், சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்தலாமாடா? டேய், சாமியார்னா ரொம்ப பக்தி உள்ளவன்டானா? ஏண்டா டேய், எங்களை ஏமாத்துறேன்னு நினைக்காதடா, நீ சாமியவே ஏமாத்துறடா. டேய், நான் எங்க நமசிவாயம் இப்ப சொல்றேன். இது ஏதுடா டேய்? இதெல்லாம் எங்கடா ஏமாத்துறேன்? போலி பையவே, இவன் யாருமே? இவன் அன்னாரப்பேட்டையில டீ கடையில மாவு பிணைஞ்சுக்கிட்டு இருந்த பய எனக்கு தெரிஞ்சவன். எல்லாம் பொழப்புக்கு நடத்திக்கிட்டு இருந்தேன். புண்ணிய கோடி என்னை விட்டு உனக்கு புண்ணியம் கோடி. உனக்கு எங்கடா கோடி? மாஸ்டர் எங்க தூங்குவாரு? அவருக்கோ வீடு இல்ல, ஹோட்டலுக்கு போனா பிடிச்சுக்குவாங்க. பாவம், அவர் என்னதான் செய்வாரு? மாஸ்டர் கடவுள் காப்பாத்துவார் பாலு. இதுவரையிலும் அவர் காப்பாத்தலையே. கடவுள் எப்பவும் லேட்டா தான் வருவாரா? பாலு, நீ தூங்குமா. தூங்கு. அக்கா, என்ன பாலு? என் பிறந்த நாள் அன்னைக்கு மாஸ்டர் காந்தி பொம்மை தரேன்னு சொன்னாரு, அதை கொண்டு வந்து கொடுப்பாராக்கா? இந்த நிலையில மாஸ்டர் எப்படி பாலு வர முடியும்? போக்கா, உங்க மாஸ்டரை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் சொன்னபடி செய்வாரு. அவர் நிச்சயமா வருவார் பாரு. கண்டிப்பா வருவார். நீ தூங்குமா. உங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க மறக்க கூடாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. அதுவும் அந்த கடையில காந்தி பொம்மை இருக்கு, வாங்கி தரீங்களா? ஓ, வாங்கி தரேங்க. வாங்க வாங்க. என்ன வேணும் சார்?
தம்பி இந்த காந்தி பொம்மை என்ன விலை? 25 ரூபாய் ஆகுதுங்க சார். ஓஹோ. பேக் பண்ணி கொடு. சார் இவருக்கா சார்? ஆமாப்பா கொடு. என்ன பண்ணீங்க? ஒண்ணு இல்ல சார், அவன் தான் சார் கொலகார ஆனந்த். ஆனந்தா? சரி சரி இருக்கட்டும். இந்த மருந்து சாப்பிடு. எனக்கு வேணாம். இப்ப சாப்பிட போறியா இல்லையா? முத்தையா, உங்களுக்கு குழந்தைகளோடவே பழக தெரியல. கொடுங்க, நான் குடிக்கிறேன். தள்ளிருங்க. பாலு குடியப்பா. நீ தங்கமான பையன் அல்ல. நீ இந்த மருந்தை சாப்பிட்டீன்னா உடம்பு குணமாயிரும். அப்புறம் உன்னை கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா ஊருக்கும் பிளைன்ல கூட்டிப்பாங்க. சாப்பிட்றாச்சா? ஏன் சிரிக்கிற? உன் தலையில 2 கொம்பு வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். சிரிப்பு வந்தது, சிரிச்சுட்டேன். என்ன மிஸ்டர் ஜம்பு, என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிக்கலாமே? உள்ள பேசுங்க. ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாலனுடைய பிறந்த நாள். அதுக்கு காந்திஜியினுடைய பொம்மையை பரிசு கொடுக்கறதாக ஆனந்த் சொல்லியிருக்கான். இவ்வளவு பாலுவே சொல்லியிருக்கான். அப்படியா? கண்டிப்பா ஆனந்திக்க வருவான். ரொம்ப நாளா அவன் எங்களை ஏமாத்திட்டு தெரியறான். அதனால மஃப்டியில மறைஞ்சிருந்து பிடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இப்ப நாங்க இங்கேயே மறைஞ்சிருக்கோம். வாட் யூ சே? ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். நோ மென்ஷன்.